ஒரே கூட்டணியில் விசிக, பாமக இடம்பெறுவது குறித்த காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிறந்தகையின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதிவு வெளியிட்ட விசிக எம்எல்ஏ எஸ் பாலாஜி சிறிது நேரத்தில் அந்த பதிவை திரும்பப் பெற்றார். பதிவை திரும்பப் பெற்றது குறித்து எஸ் பாலாஜி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் செல்வப்பிறந்தகை என்னை அலைபேசியில் அழைத்தார். அப்போ நான் எந்த தருணத்திலையும் அந்த மாதிரி ஒரு பொருள் படும்படி பேசலை. அதோடு இல்லாமல் நான் தலைவரோட பயணிச்சிருக்கேன், எனக்கு அவரோட உறுதிப்பாடு தெரியும் எனக்கு. அதனால் நீங்கள் அதை தவறாக புரிஞ்சிட்ருக்கீங்க. ப்ராபப்ளி நான் கொடுத்த அந்த ஒரு நீளமான அந்த பேட்டியில் எடிட் பண்ணும்பொழுது ஏதாவது அது மாதிரி ஒரு துணி வந்துதான் என்னன்னு தெரியல. ஆனால் நான் உண்மையிலே அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் நான் என்றைக்குமே பேசவும் இல்லை, பேசவும் மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் அந்த மாதிரி அவர் பேசணும்னு அவசியம் இல்லை. அவர் உண்மையிலேயே அது மாதிரியான ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாருன்னா என்னிடத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அப்படி பேசிய பிறகு அவர் பேசுறதுல உண்மை இருக்குது என்பதாக நான் உணர்ந்து கொள்கிறேன், புரிந்து கொள்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நாம் பொலிட்டிக்கலாக ஒரு நாகரிகத்தன்மையை எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்குறோம். அப்போ அந்த நாகரிகத்தன்மை நமக்கு வேணுன்றதுனால எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. அவர் அதை சொன்னது பிறகு அது உளப்பூர்வமாக நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் என்னுடைய பதிவை திரும்ப பெற்றுக்கொண்டிருக்கேன்.